மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா திமுகவோட மாநாடு திருச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டை பற்றி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஆடினாங்க, இந்த மாதிரி உட்காந்தாங்க, முதலமைச்சர் வந்து ரேப்பாக்கில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார், புஸ்வானத்தை பார்த்து பயந்தார், இந்த மாதிரிலாம் பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நம்ம வந்து ஏன் இதெல்லாம் உடன்பாடு இல்லைன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு, மறுபடியும் பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்து என்ன உட்காந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு மக்கள் மத்தியில் இது எடுபடவே இல்லை, ட்ரோல் பண்ணி நம்மளே கொண்டு போய் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தள்ளி வச்சிட்டேன். இங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட தான் இந்த வீடியோவில் உரையாடணும்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க ஒரு வகையில் பார்த்தா நம்ம தாவேக்காவோட விச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாகரிகமானவங்கய்யா. ஏன்னா அவங்களுக்கு கை எழுத வரலையா. ஸ்டாலின் ஒரு கொலகாரன், ஸ்டாலின் வந்து அது, ஸ்டாலின் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எழுத வரவே இல்லை. நான் நல்லா கவனித்து பார்த்துட்டேன். ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்தை எப்படி பார்க்கணும், கொலை நடந்தால் அந்த கொலையை எப்படி பார்க்கணும், எதற்கு கோவப்படணும், எதற்கு கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி சின்ன பசங்க தான் நம்ம அத்தனை பேரும். இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பக்குவம் இருக்குதுயா, உண்மைக்குமே சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட 2-3 விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான சில விஷயங்கள் ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு. அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரடியாக சந்தித்து வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து நான் வந்து உங்களுடைய சிகிச்சை அத்தனையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கட்சியில் வந்தவங்களோட விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் பார்க்குறாரு, உன் கட்சிக்காரன் எவனும் பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டாங்க. இதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர்ற வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் முன்னாடியே தெரியும், நம்ம கட்சிக்காரங்க செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. வெளியே சொல்லாமல் இருந்தாங்க. ஏன் தெரியுமா வெளியே சொல்லாமல் இருந்தாங்க? தலைவரோட வாகனம் வரும்போது பின்னாடி வர வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வரும்போது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்தில் அந்த பின்னாடி போய் விழுந்தாங்கல்ல, கீழே விழுந்தாங்கல்ல, அதை தலைவருக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. அந்த ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வரும். அதில் ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்சியோட ஆம்புலன்ஸில் தான் அந்த 2 பேருமே காமாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. மருத்துவர் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் தான் முழுக்க வந்து அவங்க 2 பேருக்கு தேவைப்படுற முதலுதவி அத்தனையுமே கொடுத்து சென்னையை சேர்ந்தவர் நம்ம கட்சிக்காரரு. அவர் தான் முதலுதவி அத்தனையும் கொடுத்து காமாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பாய் சொல்லிட்டு போல, காமாட்சி ஹாஸ்பிட்டலில் அரவிந்த் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இன்னொரு மருத்துவர் இருக்கார், நம்ம கட்சியோட மாவட்ட மருத்துவர் ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே மயக்கவியல் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் மூலியமாக அந்த 2 பசங்களுக்கு என்ன நடக்குது, என்னமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் அத்தனையுமே நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர், நம்மளுடைய தலைவர் உட்பட அத்தனை பேருக்குமே அத்தனை செய்தியும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்மளுடைய திருச்சி பொறுப்பாளர் ஒருத்தர் 2 தவணையாக அந்த குடும்பத்துக்கு தேவைப்படுற பணத்தை கொடுத்துருக்காங்க. 70,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதற்கு 30,000 ரூபா காசு கொடுத்துட்டாங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் சொல்லாமல் இருக்கோம்ல, இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறதுனால நம்மளாம் இதெல்லாம் செய்யவே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்களேன், எப்படியா எந்த ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அப்படியே அமைதியாக கடந்து போக முடியும்? யாருமே போக மாட்டாங்க. சின்ன பசங்க பைக்கில் வந்து அவசரப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க, எடுத்து மறுபடியும் இதை விளம்பரப்படுத்தி கட்சி நிற்கிதுங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்க வேணாம். நாளைக்கு மறுபடியும் இந்த ரிப்பீட்டர் இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. இது அப்படியே கண்டுக்காமல் வருது, இந்த செய்தியை பற்றி பேசாமல் இருக்கிறது, இரங்கல் தெரிவிக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணால் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. பொது வெளியில் அதை சொல்லி நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண வேணாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ண ஓட்டம். அதனால் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க, செய்யாமல் இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அதை கடந்து போனீங்கன்னா இன்றைக்கி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க? திமுகவில் போய்ட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் சந்திச்சோன்னே பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க. குறுக்க வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க, அதிமுகக்காரங்க. அது என்னன்னு தெரியல, தாவேக்கானா வந்து இவங்களுக்கு என்ன தோணுன்னு எனக்கு தெரியல. மனசாட்சியை கழட்டிட்டு அரசியல் பேசுகிறவங்களா நாங்கள்? எனக்கு புரியலையே. அந்த மாதிரி ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் அஃபீஷியலாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் பக்கபலமாக துணையாக தான் நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணிட்டாங்க. இது அன்பில் மகேஷ் அவர்கள் போட்ட நாடகம். இந்த அன்பில் மகேஷ் அவர்கள் போட்ட நாடகம் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கோவப்பட்டு திருச்சி மாநாட்டில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, பாலிமர் மட்டும்தான் அந்த செய்தியை போட்டாங்க, வேறு யாருமே போடல. முடிஞ்ச அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி கீழே விழுந்து கவுந்து அதை வந்து கிரேன் வச்சு தான் அந்த வண்டியை வந்து மாநாட்டுக்கு வந்த வண்டியை வந்து நிப்பாட்டினாங்க. அந்தளவு அங்கே விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த 20 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 20 பேர் இப்போ எங்கே இருக்காங்க, என்ன நடக்குது அவங்களுக்கு? ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க, முதலுதவி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் எதுவும் வேறு எதுவும் அந்த செய்தி பாலிமர் ஒரு செய்தியோடு நிப்பாட்டிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலி யார், அவங்களோட குடும்பங்கள் யார், ஏன் இந்த ஊடகங்கள் தேடி போகவே இல்லை?
அது விஜயண்ணாவோட குடும்பம், விஜயண்ணாவோட செய்தி அப்படிங்கிறப்போ அது மிக தீவிரமாக அவரோட குடும்பமாக இருந்தாலும் சரி, கட்சியோட நிகழ்வாக இருந்தாலும் சரி. இப்போது சேலத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் ஒரு விபத்து தான். அவர் வந்து அந்த வெயில் காரணமாக அவருக்கு வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சேலத்தோட நிர்வாகிகள் சில பேர்ட்டெல்லாம் பேசினேன். அவர் தனிப்பட்ட முறையில் ரீல்ஸ்லாம் கடைசியாக வச்சாராம் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த கட்சியோட நிகழ்வை. அப்படியெல்லாம் அதை ரசிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சின்ன வயசு, திடீர்னு இறந்து போயிட்டார். திடீர்னு இறந்து போனோன்னா கொலகாரன் விஜய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? கட்சி நிகழ்வுக்கு வந்தவர் டக்குன்னு இறந்து போகும்போது நம்மளால் உதவி மட்டும்தான் பண்ண முடியும். அதையும் நம்ம பண்ணிட்டோம். பண்ணதை தாண்டி அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் கட்சியோட பொறுப்பாளர்கள் போய் அது எல்லாமே அஞ்சலி எல்லாமே செலுத்தினாங்க. அதுக்குள்ளே உட்காந்து கொலகாரன் மதுரை மாநாட்டில் இத்தனை பேர், விக்கிரவாண்டி மாநாட்டில் இத்தனை பேர், இப்போ நான் எழுதவா திருச்சி மாநாட்டில் 20 பேர், அந்த மாநாட்டில் இவ்வளோ பேர், இந்த மாநாட்டில் இவ்வளோ பேர். அது மட்டும் இல்லைங்க, இன்னொருத்தவங்க மாநாடு முடிஞ்சு போகும்போது சைடில் ஒரு செய்தி போடுறேன், வண்டி ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனால சில பேர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மருத்துவமனைன்னு நினைக்கிறேன் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேரை திமுக காரன் போய் பார்த்தான்? எத்தனை பேருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு? அஃபீஷியலாக கட்சியிலேருந்து எதுவும் அறிக்கை வெளியிட்டாங்களா? எதுவும் வருத்தம் தெரிவித்தாங்களா? ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இழப்பீடு எதுவும் அறிவிச்சிருக்காங்களா? இந்த மாதிரி செய்திகள் எதையாவது பார்த்தீங்களா? அது என்ன திமுகனா ஒரு மாதிரி போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்க ஃபேமிலியை கூட அந்த ஊடகங்கள் மீட் பண்ணாது. அது தாவேக்கானா அவங்க குடும்பம், அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க, வந்தவங்க போனவங்க, ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்கள நாங்கள் பேட்டி எடுப்போம். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டவரோட ஃப்ரெண்டு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே நாங்கள் இங்கே சொல்லுவோம்னு சொல்லி தாவேக்கானா ஒரு மாதிரி, திமுகனா ஒரு மாதிரி செயல்படுறீங்களே, இது ஏன்? ரெண்டுமே விபத்து தானே. ரெண்டுலேயுமே நான் கொலகாரம் பட்டம் எழுதலாமா? விபத்துனா விபத்து, கொலைனா கொலை, ரெண்டுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்குது. நீ அரசியல் பேசு, என் கட்சியை பற்றி அவதூறு பரப்பு, நீ என்ன வேணால் பண்ணு, நான் கண்டிப்பாக முறியடிச்சிருவேன். ஆனால் இந்த மாதிரி சினாரியோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த 41 பேர் மரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழுகும்போது அது ஏன் கிண்டல் அளிக்கப்பட்டிருக்குன்னா, இவர் வேறு எப்போ இந்த மாதிரி அழுது நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ அவரோட பள்ளி கல்வித்துறையிலே ஒரு செவுரு வந்து கீழே விழுந்து ஒரு குழந்தை ஒன்று பாதிக்கப்பட்டுச்சு. அந்த சினாரியோவில் நேராக போய் பார்த்தாரான்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்பெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரா போக மாட்டாரு, போய் உதவி பண்ண மாட்டாரு. ஏகப்பட்ட சாலை விபத்து நடக்குது, அங்கெல்லாம் போக மாட்டாரு. உங்க திருச்சியிலே 20 பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. அந்த மருத்துவமனை கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போக மாட்டாங்க. ஆனால் தாவேக்கா விஜய் அவர்கள்னா போயிட்டு ஒரு நாசுக்கான அரசியல் ஒன்று அங்கே பண்ணுவாங்க. ஃபோட்டோவை அப்படியே தெரியாமல் லீக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. கேமரா அந்த பக்கம் வச்சிருக்காங்கிறது நல்லா தெரியும். கேமராவுக்கு தெரியாமல் நான் அழுகிற மாதிரி நான் அழுதேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம அத்தனை பேரும் நம்பணும். நம்ம தான் எடுத்து ட்ரோல் பண்ணோம்னா அதிகாரங்கள்ட்ட இருக்கு, நாங்கள் கேஸ் போட்டால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க, ஒரு அழுகையை கிண்டல் பண்ணுறீங்களே, மனசாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு விஷயத்துக்கு மட்டும் விஜயண்ணாங்கிற மையமாக இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் இந்த அழுகை வருது, இந்த உதவி வருது. மற்ற எந்த சினாரியிலையும் இந்த அழுகை இந்த உதவி வராத போது தான் இந்த அழுகை உதவியை நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். இது கரெக்டாக? நாங்கள் வந்து வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்தால் நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துறீங்கல்ல. சரி நாங்கள் செஞ்சோம்னா இங்கே பாருங்கள் விளம்பரப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ செய்யணுமா செய்யக்கூடாதா? முடிஞ்ச அளவு பாதுகாப்பாக இருங்கிறது எங்கள் தலைவர் மேடையில் எவ்வளவோ சொல்கிறாரு. நானும் வண்டி பின்னாடி வராதிங்கிறத ஏகப்பட்ட வீடியோக்களில் எங்களை மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், கட்சியோட நிர்வாகிகள் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளுடைய பொதுச்செயலாளர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வராங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்குன்னு தலைவர் வெளியவே போகாமல் இருக்க முடியுமா? ஒரு மீட்டிங்கை அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான விபத்து நடக்கும்போது அந்த விபத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி மக்கள் பிரச்சனையை பின்னாடி தள்ளிடுறீங்க. சரி அதை தான் நீங்கள் பண்ணுறீங்கிறப்போ அந்த விபத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தவறான பின்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ நான் 2 கேள்வி கேட்குறேன். 2 விபத்து திமுகவோட மாநாட்டுக்கு வந்ததுனால நடந்திருக்கு. திமுகலேருந்து இந்த 2 விபத்துக்கு இரங்கலோ வேற எந்த விஷயமும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லா அஃபிஷியல் ஹேண்டிலும் செக் பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கலை. அப்போ இதை ஏன் இந்த ஊடகங்கள் எதுவுமே கண்டிக்கலை? இப்போ மறைமுகமாக பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சளவு சொல்கிறேன், மனசாட்சி இருக்குங்க. நம்மளமாய் அவங்கள நமக்கு பேச தெரியாது, மறைமுகமாக போய் பார்த்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். ஆனால் நேரடியாக ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்காங்க? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க? ஒரு செய்தி பெருசாகும், நம்மளே இதை வந்து உள்ளே பூந்து ரிப்பீட்டட் மூலம் மீடியாவில் ஓட்ட வேணாம், இது தவறான ஒரு செய்தி, இது விபத்து, இது தனிப்பட்ட முறையில் இதை டீல் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனை போக்கு உங்கள்கிட்ட இருக்குல்ல. அதே மாதிரி நாங்கள் பண்ணால் அந்த செய்தி எடுத்து என் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலையே. இப்போ இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புகிறேன். எனக்கு வாயில் வரமாட்டேதியா? நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் கொலகார குரூப்பு, நீங்கள் செய்ய மாட்டீங்க, என் மனசாட்சி இல்லாதவங்க, ஸ்டாலின் வெளியே வந்தால் மாநாடு நடத்தினா அந்த மாதிரி 10 கொலை நடக்கும் அப்படிலாம் எனக்கு சொல்ல வரமாட்டேங்குது. அதெல்லாம் மனசாட்சி இருக்கிறவன் அப்படிலாம் பேச மாட்டான். மனசாட்சி இல்லாதவன் தான் விபத்துக்கும் கொலைக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயங்களை முடிச்சு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். மனசாட்சியோட அந்த அரசியல் களத்தில் அரசியல் பண்ணுங்கயா. நீங்கள் வந்து விருப்பம் மனு தெரிவிக்கும் போது சென்னையில் அண்ணா சாலையை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க. நாங்கள் வந்து பனையூரில் ஓரமாக ஒரு
ஒரு வீட்டு முன்னாடி 2-3 வண்டி நிற்கும் போது அது ஒரு சினாரியோ பிரச்சனை வரும்போது அதை எடுத்து இந்த ஊடகங்கள் பெரிய செய்தியாக போடுது. அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஊடகங்களாக செயல்படுங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வழங்கப்பட்ட ஒரு போல அப்படிங்கிற செய்தியே வடக்கு ஊடகம் போட்டு தான் தமிழ்நாட்டுக்கு அந்த செய்தி வருது. நீங்கள் தான் முதல்ல பிரேக் பண்ணியிருக்கணும். அது விஜய் அண்ணா வந்து அந்த சம்மன் விஷயத்தில் உட்காந்து இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க, பக்கத்தில் உட்காந்து அப்படியே நோட்ஸ் எடுத்த மாதிரி செய்தி போடுறீங்களே. செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தருக்கு என்ன கேள்வி கேட்டாங்கலாம் நான் கேட்கல. சம்மன் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிற செய்தியே ஏன் போடாமல் இருக்கீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? மனசாட்சியோட அரசியல் பேசுங்க. அரசியல் களத்துக்கு வந்து இன்னும் உங்களை நீங்களே மோசமாக்காதீங்க. யாருமே எங்கேயுமே விபத்து ஏற்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதையும் தாண்டி நடந்துச்சுன்னா அந்த நடந்த விஷயம் இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன பண்ணுமோ அதை செய்யணும். அந்த நடந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்சி கடந்து துணை நிற்கணும். இப்போ கடைசியான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு மனசாட்சி இருக்குது. இந்த விபத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த விபத்தில் வந்து சிக்கின அத்தனை பேரும் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க, என்ன எதுவும் நமக்கு தெரியல. இந்த விபத்தில் நடந்த அத்தனை பேரும் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு எந்த விதமான உள்நோக்கம் இல்லை. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் வேஸ்ட்டியா. அரசியல் பேசுவோம், இந்த மாதிரி விவகாரத்தில் மனசாட்சியோடு நடந்துப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.